டெல்லி கார் குண்டுவெடிப்பினை அடுத்து ராமநாதபுரம் மாவட்டம் கடலோர பகுதிகளில் மற்றும் சுற்றுலா தலங்களில் உச்சகட்ட பாதுகாப்பு தற்போது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. டெல்லி செங்கோட்டை அருகே குண்டுவெடிப்பின் பின்னர் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. டெல்லி செங்கோட்டை அருகே வெடிக்கப்பட்ட குண்டு பெரும் அதிர்வலைகளையும் இந்தியாவில் பெரும் அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றன இங்கு குறிப்பிடத்தக்கது. போலீஸ் உயர் அதிகாரியின் உத்தரவின் பேரில் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் இன்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள், கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள், துணை காவல் கண்காணிப்பாளர் என பலரும் இந்த விசாரணைகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ராமேஸ்வரம் மற்றும் ஏர்வாடி, தர்கா உள்ளிட்ட பகுதிகள் தனியார் தங்கும் விடுதிகள் மற்றும் அரசு விடுதிகள் என்று 12 குழுக்கள் அமைத்து தொடர் தேடுதலும் கண்காணிப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ராமநாதபுரம், ராமேஸ்வரம், பரமக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் 25 இடங்களில் வாகன சோதனை சாவடிகள், சிறப்பு வாகன சோதனை சாவடிகள் நிறுவப்பட்டிருக்கின்றன. 15 ரோந்து வாகன தொடரணிகள் அங்கு ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது. ராமேஸ்வரம் ரயில் நிலையத்துக்கு மாநிலங்களில் இருந்து ரயில் வந்து செல்வதனால் தேவசேனா என்ற வெடிகுண்டு கண்டறியும் நாய் உதவியுடன் வெடிகுண்டு செயலிழக்க செய்யும் பிரிவினரும் அங்கு நகர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். கடற்கரை பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்த உளவுத்துறை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தனுஷ்கோடி உள்ளிட்ட முக்கிய கடல் பகுதிகள் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. உளவுத்துறை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் தனுஷ்கோடி உள்ளிட்ட முக்கிய கடல் பகுதிகளில் இந்திய கடற்படை, இந்திய கடலோர காவல்படை மற்றும் கடலோர காவல் குழுமம், போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொண்டி, ஏர்வாடி, ராமேஸ்வரம் ஆகிய 3 கடலோர பகுதிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாது தலைமன்னார் பகுதிகளிலும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இலங்கை அண்டிய கடற்பகுதிகளில் கடல் ரோந்து அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. ஒருவேளை இன்று அல்லது நாளை இதனோடு தொடர்பான பலர் தமிழகத்தில் அல்லது ராமேஸ்வரத்தில் அல்லது இலங்கை அண்டி இருக்கக்கூடிய தமிழகத்தின் முக்கியமான பகுதிகளில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி வருவதற்கும் சந்தர்ப்பங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த கைதுகள் இடம்பெறலாம் என்றுதான் கூறப்படுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இப்போது என்ன விடயங்கள் முடிந்தாலும் இப்போது பெரும் போதை வஸ்துக்காரர்களோடு தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு வைக்கக்கூடிய பேர் இவர்கள் முன்னாள் விடுதலை புலிகளின் உறுப்பினர்கள். அவர்கள் உறுப்பினர்களா இல்லையா என்பதை உறுதிப்படுத்துவதற்கு எந்த ஒரு தரப்பும் இப்போது இல்லாத சூழ்நிலையில் இவ்வாறான குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அவ்வாறு பல குற்றச்சாட்டுகளோடு தொடர்பானவர்கள் முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்கள் என்கின்ற பெயர் இப்போது முன்வைக்கப்படுகிறது.